அருணாச்சலம் டேய் ஏய் துரை வா 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 வாம்மா வா பார்வதி யார் வந்திருக்காங்கன்னு பாரு வரேங்க. வா உட்கார் வாங்க நீ வாங்க 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 உட்கார் நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்குமா உட்கார் மாமா நல்லா இருக்கேன். உட்கார்மா மாப்ள வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு முத பத்திரிகை சாமிக்கு வச்சாச்சு அடுத்த பத்திரிகை உனக்கு வச்சிருந்தா மத்தவங்களுக்கு எல்லாம் பத்திரிகை வைக்க ஆரம்பிச்சிருவேன். ரெண்டு பேருமா வந்து பத்திரிகை வச்சு குடும்பத்தோட வாங்கன்னு கூப்பிடுறது ஒரு சம்பிரதாயம். அதுக்காக கூப்பிடுறேன், வந்துருங்க. ஆமாண்ணே வந்துருங்க. நல்லது நல்லது. இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் நடக்கும் போது சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் நானும் நீங்க கூப்பிட்டதுக்காக அவசியமா குடும்பத்தோட வந்துடுறோம் சார். சரிங்கண்ணே. உட்கார். அப்புறம் மாப்பிள்ள எங்க? அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுக்கு போயிருக்கா. ஈவினிங் தான் வருவா. வேணா ஃபோன் பண்ணி வர சொல்லவா? இல்ல இல்ல பரவாயில்லண்ணே. நாங்க வந்துட்டு போனோம்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. சரி என்ன சாப்பிடுறீங்க? காஃபி டீ இல்ல சரி வேணா டிஃபன் இல்ல இல்ல அண்ணே இல்லண்ணே வேண்டாண்ணே. நிறைய இடத்துக்கு பத்திரிக்கை வைக்க போனோம். இன்னொரு நாள் நிதானமா வந்து சாப்பிட்டுட்டு போறோம். இப்ப உடனே கிளம்பணும். என்ன அதான். நீ நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறீங்களே? அதனால என்ன தண்ணி இதோ இருக்கே, தண்ணி சாப்பிட்டுக்கிறோம். இந்தாங்கண்ணே. தேங்க் யூ. இருந்து சாப்பிட்டு கிளம்புனா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. சரா நாங்க அப்படியே கிளம்புறோம். வரோமா? ஒரு நிமிஷம் இருங்க, இதோ இப்ப வந்தது. அப்புறம் பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா நல்லா இருக்கேன். இருக்காங்க. சரி சரி சரி. மஞ்சளாவும் மாப்பிள்ளையும் தான் வீட்டு நிர்வாகத்தை மொத்தமா கவனிச்சுக்கிறாங்க. சரி. ரொம்ப அண்ணி பொறுப்பானவங்க. குங்குமம் எடுத்துக்கோங்க. இந்தாங்க அண்ணி. நானே என் கையால செஞ்ச ஸ்வீட் என் மருமகளுக்கு கொடுங்க. கண்டிப்பா கொடுத்துறேன். இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வீட்ல இருக்கிறதே எனக்கு தெரியாதுடா. ஆனா இப்ப மருமகளுக்காக ஸ்பெஷலா வருது. என்ன அக்கறை கவனிச்சியா? எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தானடா. சரிடா. சரி அப்படியே நான் கிளம்புறோம். சரி சரிங்க. எனக்கு சைடுல கொஞ்சம் வேலை இருக்கு. போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. மாமா ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க. சரி மாப்ள வா வா. பாரு கொடுங்க. ஊர்ல எல்லாம் பத்திரிக்கை அடிப்பாங்களே மஞ்சத்தால சிம்பிளா, அந்த மாதிரி அடிச்சா கல்யாணம் நடக்காதா? தேவையில்லாம இந்த மாதிரி வெட்டியா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அட விடு, அவங்களுக்கு ஏதோ ஆசை இருக்கு, அதை ஏதோ பண்றாங்க. நல்லா பண்றாங்க, அத போய் யார் வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறா? அது வந்து பத்திரிக்கை. துரை வந்தானா? அக்கா அது ஓ, வீடேறி வந்து பத்திரிக்கை வைக்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளவு துணிச்சல் வந்துருச்சா? அக்கா வேணாக்கா, நீ கோவப்படாத. அண்ணி கல்யாணமே நடக்க போகுது. எதுக்கு அண்ணி இப்பவும் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஓ, இதெல்லாம் உன் வேலை தானா? என்ன சொன்ன நீ? கல்யாணம் நடக்க போகுதா? அது நடக்க கூடாதுன்னு நீங்க ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்க. நீங்க மேல மேல ஏற்பாட்டை நிறுத்தாம பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணி நிறுத்த முடியாத இடத்துக்கு வந்துட்டோம் அண்ணி. இதுக்கு மேல அபசகுணமா பேசாதீங்க தயவு செஞ்சு. நீங்க ஏய் நிறுத்த பார்வதி. அப்போ இந்த வீட்ல என் பேச்சுக்கு மதிப்பு இல்ல, அப்படித்தானே? என் பொண்ணு விடுற கண்ணீருக்கு அர்த்தம் இல்ல. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அண்ணி அக்கா ப்ளீஸ்க்கா, வேணாக்கா. அண்ணி சொன்ன கேளுங்க, வேண்டாம். அண்ணி நீங்க பெரியவங்க, நீங்களே பத்திரிக்கை கிளிக்கலாமா? வேணாம் அண்ணி. பிள்ளைக்கு கல்யாணம் அண்ணி. சாமி கிட்ட வச்சதுக்கு அப்புறம் மொத பத்திரிக்கையை நமக்கு தான் வச்சுட்டு போயிருக்காங்க. இத கிழிச்சா அபசகுணம் ஆயிடும் அண்ணி. அபசகுணம் தானே ஆயிட்டு போட்டோங்கிறேன். எப்படியாவது இந்த கல்யாணம் நின்னா மட்டும் எனக்கு போதும். அண்ணி அண்ணி அண்ணி
வேண்டாம் நீ ப்ளீஸ் அண்ணி. அக்கா அண்ணி வேண்டாம் நீ. என்ன நீ பண்றீங்க? வேண்டாம் நீ. உட்காரு. தேங்க்யூ சார். உட்காருமா. நீங்க தான் என் வாழ்க்கையை தொடங்கி வச்சீங்க. அதே மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையும் நீங்க தான் தொடங்கி வைக்கணும். ம். நீங்களும் மேடமும் வந்து முன்னால் நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதுக்கு என்னப்பா, நடத்தி வச்சா போச்சு. கல்யாணத்துக்கு குடும்பத்தோட எல்லாரும் வரணும். மீரா பிரியா எல்லாரும் ஒன்னா வளர்ந்தவங்க. மீரா வந்தா பிரியா ரொம்ப சந்தோஷப்படுவா. அதனால என்னம்மா, குடும்பத்தோட வந்துடுறோம். சரி சார், அப்படியே நாங்க கிளம்புறோம். ஆ, வர்றோங்க. வர்றோமா? வரோமா? வாங்க. வரோம். போயிட்டு வர்றோங்க. என்னப்பா அது? என்கிட்ட என்ன சொன்னீங்க? பார்த்திபன் எனக்கு தான் சொன்னீங்களா இல்லையா? உங்க வார்த்தையை நம்பி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர்கிட்ட அவன் தான் என்னோட உண்மைன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவர் பிரியாவை கல்யாணம் பண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? இல்லடா, இப்படி அவசரமா ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நிறுத்துங்க. என்ன பார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஏதாச்சும் முயற்சி எடுத்தீங்களா? நத்திங். இல்லடா, நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன். நான் அருணாச்சலத்துல கூட பேசினேனே. அவன் துரை பொண்ணுதான் மருமகன்னு தீர்மானமா இருக்கான். இதுக்கு மேல நம்ம கௌரவத்தை விட்டுட்டு அவன்கிட்ட போய் கெஞ்ச முடியுமா? நீயே சொல்ற. ஏங்க யாருங்க அவங்க? நம்ம கிட்ட வேலை பார்த்தவங்க, நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கினவங்க. அன்னைக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க இவ்ளோ பெருசா வளர்ந்து நிக்கிறாங்க. இப்ப ஏன் பொண்ணை விட்டுட்டு அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாம முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும்னு வேற சொல்லிட்டு போறாங்க. அப்பா, பார்த்திக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அது உங்களால முடியுமா முடியாதா? அது வந்து உங்களால முடியலன்னு சொல்லிடுங்க. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். ஏய், அதான் அப்பாவே பாத்துக்கிறேன்னு சொல்றாருல்ல. இல்லம்மா, இது என்னோட லைஃப். பார்த்தி எனக்கு தான். அது நடக்க நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். அம்மா, நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, பணம் இல்லையா? என்ன வேணாம்னு சொல்லிட்டு அந்த பிரியாவை வேணும்னு சொல்றாங்க. அவங்க வாயாலேயே அவ வேணான்னு சொல்ல வைக்கிறேன். இத நீங்க நடத்துறீங்களோ இல்லையோ, நானே நடத்தி காட்டுறேன். ஏங்க அவ்ளோ சொல்லியும் அந்த அருணாச்சலம் பையனுக்கு துரை அவன் பொண்ண கட்டுறானா? அவங்க ரெண்டு பேருமே உங்களை மதிக்கலன்னு தானே அர்த்தம். இந்த கல்யாணம் எக்காரணத்தை கொண்டும் நடக்க கூடாது. நிச்சயமா நடக்காது மதி. அந்த பார்த்திபன் நம்ம மீரா கழுத்துல தான் தாடி கட்டுவான். இது உறுதி. நன்றிமா. நன்றி சார். வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிமா. சிறப்பா நடக்கணும். சரிங்க சார். யாரும் ஒரு குறையும் சொல்லக்கூடாது. சரிங்க ரொம்ப சார். சிறப்பா பண்ணிடுறேன் சார். நல்லது. ஓகே வாங்க. சார். வரேன் சார். வாங்க வரேன் சார். வாங்க. வாங்க.
காட்டு மாப்பிள எல்லாம் சரியா இருக்குல்ல இங்க பாருங்களேன். மாப்பிள சொல்லுங்க மாமா. கல்யாணம் முடியிற வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதா ஏதாவது செலவு வந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் கரெக்டா பார்த்து நீங்க தான் கணக்கு எழுதி வச்சுக்கணும். ம்? அதை விட வேற என்ன வேலை இருக்கு மாமா? இனிமே இந்த கணக்கு வழக்கெல்லாம் நான் பக்காவா பாத்துக்கிறேன். ம்? இங்க பாருங்களேன். ஆமா மாப்பிள ம்? பால் 1 லிட்டருக்கு என்ன விலை? பாலா ஆ, எனக்கு எப்படி தெரியும்? அத்தை கிட்ட கேளுங்க. ம், சரி அதை விடுங்க. ஆ, மல்லிப்பூ 1 முழம் என்ன ரேட்டு? மல்லிப்பூ 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன். ஆ? 2 முழம். ஓ 1 முழம் 30 ரூபாய்க்கு வாங்கினேன். மாமா ம்? பாத்தீங்களா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியணும் மாப்பிள? மாப்பிள்ளை இன்னும் குடும்பஸ்தன் ஆவறதுக்கு தயாரா இல்ல. இப்பதான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஆமா. எப்படி எப்படி? என்ன மாமா பார் வேலை தெரியல, ஆனா மல்லிப்பூ ரேட் மட்டும் கரெக்டா சொல்றான். இதுல நம்ம தெரிஞ்சுக்கோண்டா. ஏய் என்னடா மாப்ள, கரெக்ட் தானே? குளிக்கிறான். ஏன் மாமா? மாப்ள உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? காதல் பூவுல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஓஹோ. ம். உங்களுக்கு இப்பதான்டா ஆரம்பிச்சிருக்கு. ஆ. போக போக படிப்படியா உன் ஃபியூச்சர் சூப்பரா வரும்டா. ஓ, ஏன் மாமா? வெட்கப்படாத. ஏதாவது பேசிட்டு. ஏன் மாமா, நான் எவ்வளவு கெஞ்சி என்ன வேணும்னு சொல்லிட்டு அவ்வளவு கல்யாணம் படிக்க தயாராயிட்டீங்கல்ல. பரவாயில்ல மாமா, நீங்க அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தி என்னால பார்க்க முடியாது. யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்க முடியாது மாமா. கேட்டு முன்னாடி ஒரு பண்ணி கூட நிக்க கூடாது. எடுத்துருங்க எல்லாத்தையும். ஓகே சார், தேவையானதெல்லாம் கொண்டு வந்தாச்சு. உள்ள கொடுங்க. சீக்கிரமா எடுத்து வைங்க. ஓகே சார். தோரணம் இடிக்க கூடாது. ஒரு ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்ன பண்ணிட்டு சீக்கிரமா வேலையை முடிங்க. அப்பா அப்பா எங்க ஜீவாவும் அர்ஜுன் எங்கப்பா? ஜீவா ஏடிஎம்க்கு போகணும். நான் அர்ஜுன் போன் ரீச் ஆக மாட்டேங்குது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டைம்ல போ. சரி நான் பண்றேன். ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வந்து சொல்லிட்டா கையோட. சரி, நான் சொல்லிடுறேன். தேடாத. இது என்னது? ஃப்ரூட்ஸ்ங்க அங்க வைக்கணும். என்ன ஆச்சா? டேய், டேய், இப்படி இல்லடா. டேய் இந்த நேரத்துல எல்லாம் போவீங்க? சீக்கிரம் வாங்கடா. எல்லாரும் கிளம்பு. சீக்கிரம் வாங்க. டேய் ரம்யா. டேய் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? முடிஞ்சிச்சு மாமா. என்ன வளர்ற? நான் உனக்கு வேணாம்ல, பிரியா தானே வேணும். கட்டிக்கோ, சந்தோஷமா இரு மாமா. என்ஜாய். ரம்யா என்னாச்சு ரம்யா? டேய் இங்க பாரு, என்ன பண்ணி தொலைச்சிருக்க? இல்லையே, நீங்க வாங்கி வச்சாச்சே. இங்கதான் ஏதோ இருக்கும். அப்பா உன்கிட்ட குட் பை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இங்க பாருங்கப்பா, என்னடி சொல்ற? புரியுற மாதிரி பேசு. என்னாச்சு உனக்கு? ரம்யா கேக்குறேன்ல. என்னங்க? பக்கத்துல வாழ்நாள் முழுக்க யாரு நிக்கணும்? நான் தானே. அந்த பிரியா வந்து நிக்கிறத நான் பார்க்க மாட்டேன் மாமா. நான் பார்க்க மாட்டேன். முடியாது. நீ என்னோட பார்த்தி மாமா. அத பார்க்க வேணான்னு முடிவே பண்ணிட்டேன். என்னடி நீ என்னென்னமோ உளர்ற? இங்க பாரு, என்ன பண்ணி தொலைச்ச? ஏய் என்னாச்சு ரம்யா? என்னாச்சு உனக்கு? நான் உங்ககிட்ட பேச விரும்பல. எங்க? உங்ககிட்ட பேசாதீங்க. குட் பை மாமா. உங்களை விட்டு நான் போறேன். இந்த உலகத்தை விட்டே நான் போறேன். என் ஞாபகம் இல்லாம நீ சந்தோஷமா இரு மாமா. ஏய் ரம்யா கொஞ்சம் என்னாச்சு ரம்யா? இங்க பாரு. அண்ணாச்சலம் ரம்யா, என்ன பண்ணி தொலைச்ச? சொல்லு. என்னக்கா? என்னக்கா இது? தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டா. என்ன பண்ணி ரம்யா ரம்யா
பாத்தி. ஒன்றும் ஆகாத அத்தை. பேஷண்ட்டுக்கு என்னாச்சு? டாக்டர் சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க. மாத்திரை சாப்பிட்டாங்க. இந்த மாத்திரை தான். எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு ½ ஆச்சு. எதுவா இருந்தாலும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். டாக்டர் ப்ளீஸ், போலீஸ் கேஸ் எல்லாம் வேண்டாமே ப்ளீஸ். சார், பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா போலீஸ்க்கு போய் தான் ஆகணும். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். பாத்தி. அட பாவிங்களா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல. என்ன செஞ்சா என் பொண்ணு? இவன் மேல ஆசைப்பட்டது தப்பா? இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிற பிடிமானம் அவ ஒருத்திதான். அவளையும் என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறீங்கல்ல. என்ன நியாயம் இதெல்லாம் ஆண்டவா? இனி நான் என் பொண்ணை எப்ப பாப்பேன்? என் மனசு வயிறெல்லாம் ஏறியுது. ஐயோ. சொல்லு பார்த்தி. எங்கடா இருக்க? ஏடிஎம் வரைக்கும் வந்தேன். டேய், இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. பிரச்சனையா? வீட்டுல நலங்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம ரம்யா ஜீவா எல்லாரும் பதட்டத்துல இருக்கோம்டா. இங்க அத்தை வேற வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னால சமாளிக்க முடியல. டேய், உடனே கிளம்பி வாடா. எந்த ஹாஸ்பிட்டல்? சரி, நான் உடனே வரேன். என்னடா ஆச்சு? ஒரே பிரச்சனைடா. என்ன நடந்துச்சு? ரம்யா பொண்ணு தூக்க மாத்திரை சாப்பிட்டா. தூக்க மாத்திரை பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி பண்ணிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியல. பைத்தியம் மாதிரி பண்றா. ஏன் இப்படி இருக்கா? எனக்கு அப்ப ஒண்ணுமே புரியல. இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. அவ எதுக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்கான்னு தெரியல. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேறா. நான் என்னடா பண்றது? பார்த்தி, இந்த டைம்ல நீ எதுவும் ரியாக்ட் பண்ணாத. அமைதியாவே இரு. நீ ஏதாவது பேச போனேன்னு அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். சரியா? அமைதியாவே இரு. என்ன சொல்றாரு டாக்டர்? இல்ல, என்ன எதுவும் சொல்ல. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சரி வா. டாக்டர், டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? டோசேஜ் பிளட்ல கலந்துருச்சு மேம். அதை டைலூட் பண்ணதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதே சமயம் வைட்டல் சைன்ஸும் குறைஞ்சிக்கிட்டே வருது மேம். எங்களால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? என்ன வேணும்? என் பொண்ணோட உசுறு வேணுமா? ஏன் இப்படி பண்ற? பதில் சொல்லிட்டு போ. அவ என்னடா பாவம் பண்ணா? உன் பையன் தான் உலகம் நினைச்சது பாவமா?
பாவத்துக்கு அவளை கொல்ல போறியா? சொல்றா. அக்கா இப்போ நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில இருக்க. இந்த நிலைமையில உங்ககிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வேற எப்ப பேச போற? இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். இந்த உசுரை நான் கையில புடிச்சிட்டு இருக்கேனா அது அவளுக்காக மட்டும்தான். அவளை இப்படி கொல்ல பாக்குறியே, ஏண்டா? ஏன் உன்னால பதில் சொல்ல முடியலல்ல? சொல்ல முடியாது, எனக்கு தெரியும். எனக்கு என் உலகமே என் பொண்ணுதான். அவ போயிட்டா எனக்கு வேற எதுவுமே இல்ல இந்த உலகத்துல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சே, உங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்.